விருதுநகர் பெருந்தலைவர் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, கைது வைப்போம். ரைட், நிறைய பேர் வரல. வந்த ஆளுகளுக்கு தெரியும் பெருந்தலைவருடைய வீடு ஒரு 2-3 ரூம் உள்ள வீடு. இந்த வீடு, அந்த வீட்டுக்கு அரசியல்வாதிகள்லாம் வரமாட்டாங்க. அரசியல்வாதிகள்லாம் வரமாட்டாங்க. பெருந்தலைவருக்கு அஞ்சலி செலுத்துறோம் சொல்லிட்டு 1008 வியாக்கியானம் பேசுற அந்த வெங்காயம் கேட்டிருக்காங்கல்ல, அதாவது நாங்கள் கடவுள் மறுப்பு, நாங்கள் இதை பார்க்க மாட்டோம் அதை பார்க்க மாட்டோம்னு சொல்ற கட்சிகள் இருக்குல்ல, அந்த கட்சிகளுடைய எல்லா மந்திரிகளும் எல்லா தலைவர்களும் பெருந்தலைவர் வீட்டுக்கு வர்றது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்தா பதவி வராது, அவங்க இருக்க பதவி போயிருமா. இப்ப நம்மளுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா, நான் வருஷம் குறைஞ்சபட்சம் 2 தடவையாவது அந்த வீட்டுக்கு போயிட்டு வரேன். 2009 ஆரம்பிச்சு வருஷம் நான் 2 தடவை அந்த வீட்டுக்கு போயிட்டு வரேன். நாமினேஷன் போடுறதுக்கு முன்னாடியும் போவேன், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் போவேன். வருஷம் பிறந்த நாளுக்கு ஒன்று போவேன், அதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு அக்டோபர் 2ஆம் தேதி அவருடைய நினைவு நாளுக்கு போவேன். யாருப்பா அது நடுவில்? ஆனா பெருந்தலைவருடைய எனக்கு நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வரைக்கும் 3 தடவை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் வர்றேன். காங்கிரஸ் செயலாளர் ஐஏசி செயலாளராக இருந்தேன், அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் வர்றேன். தெலுங்கானாவுடைய பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் வர்றேன். கோவாவுடைய பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் வர்றேன். ஆந்திராவுடைய பொறுப்பாளராக போட்டிருக்காங்க, அதுக்கு கோயிலுக்கு போயிட்டு தான் வர்றேன். 2 தடவை காங்கிரஸ் கொரோனாவா பொறுப்பு கொடுத்துருக்காங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் வரேன். இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அதே மாதிரி அருமைக்குரிய சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்கள் சாதாரண எம்எல்ஏவா வந்தார். அதுக்கப்புறம் அவர் சட்டமன்றத்தினுடைய துணை தலைவர் ஆனாரு. அதுக்கப்புறம் திருப்பி வந்தாரு, திருப்பி பார்த்தா சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பி வந்தார், இப்ப பார்த்தா மந்திரியா சுற்றுலாத்துறை அமைச்சரா வந்திருக்காரு ராஜேஷ்குமார். அருமைக்குரிய அண்ணன் விஸ்வநாதன் அவர்களை பொறுத்த மட்டும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய செயலாளராக வந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆனாரு. இன்னைக்கு திருப்பி வந்துட்டு போயிருக்காரு. திருப்பி அடுத்து அவருக்கு ப்ரமோஷன் வரும். இதுதான் நம்ம பார்க்கிற பெருந்தலைவர் காமராஜர். அவரை பொறுத்த மட்டும் நம்மோடு வாழ்பவர் பெருந்தலைவர் காமராஜர். நமக்கு காங்கிரஸ் கட்சிக்கும் ஏழைகளுக்கும் சாமானியர்களுக்கும் பல வகையில நல்லதை செஞ்ச ஒரு பெரிய மனுஷன் வீட்டுக்கு பகுத்தறிவு பேசுற இந்த பகுத்தறிவு வாக்கியானம் பேசுற கட்சியினுடைய எந்த தலைவராவது போயிருக்காங்களா? விருதுநகருக்கு போனது கிடையாது. 50 வருஷத்துல எந்த தலைவர் அந்த வீட்டுக்கு போனதில்லை. ராஜீவ்காந்தி மட்டும்தான் போயிருக்காரு. காங்கிரஸினுடைய பிரதமராக இருக்கும் பொழுது ராஜீவ்காந்தி அவர்கள் மட்டும்தான் போனாரு. அதை தவிர வேற யாரும் போல. ஆனா நான் இது வரைக்கும் இங்க ஏறக்குறைய 12 மத்திய அமைச்சர்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். நம்முடைய உள்துறை அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அவர்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிதி அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் வந்தாங்க திரு ஜி.கே. வாசன் அவர்களும் வந்திருக்காரு. எல்லா அமைச்சர்களும் காங்கிரஸுடைய அமைச்சர்கள் எங்க விருதுநகருக்கு வந்திருக்காங்க. நம்மை பொறுத்த மட்டும் பெருந்தலைவர் காமராஜர் வீடு என்பது நமக்கு கோயில். ஏனென்றால் அவர்கள் ஏழைகளுக்கும் சாமானியர்களுக்கும் என்ன செஞ்சாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். விருதுநகர்ல காலையில விழாவை முடிச்சுட்டு நாங்க 2 பேரும் சென்னைக்கு பிளைட் பிடிச்சி வந்து அங்க இருந்து 3.5 மணி நேரம் இப்ப சேர்ந்திருக்கோம். 3 பேரும் கிளம்பி சென்னைக்கு போகணும். ஏன்னா நாளைக்கு 2 பேருக்கும் 2 அமைச்சர்களுக்கு சென்னையில் அமைச்சரவை கூட்டம் காலையில் 10:30 மணிக்கு. எனக்கு டெல்லிக்கு போகணும். காலையில் 6:30 மணிக்கு நான் டெல்லிக்கு போகணும். பாராளுமன்றத்தினுடைய ஸ்ட்ராட்டஜி கூட்டம் அன்னை சோனியா காந்தி அவர்கள் கூட்டிருக்காங்க. ஆனாலும் குடியாத்தம் என்பது நம்மை பொறுத்த மட்டும் மிக மிக முக்கியமான கூட்டமாக கருதினோம். அதனாலதான் நானும் சரி, அருமைக்குரிய சகோதரர் பாராளுமன்றத்தினுடைய பொருளாளர் அருமை சகோதரர் விஜயவசந்த் அவர்களும் இந்த கூட்டத்திற்கு வந்ததுக்கு காரணம் என்பது நம்முடைய வரலாற்றில் மிக மிக முக்கியமானது குடியாத்தம். காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றில் 1940ஆவது ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக பொறுப்பேற்றார். 14 வருஷம் காமராஜர் அந்த பொறுப்பில் இருந்திருக்கார். அந்த 14 வருஷத்துல அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் எந்த தொகுதியில் நிக்கலாம்னு பார்த்தா குடியாத்தம் தொகுதி தான் காலியா இருந்திருக்கு. குடியாத்தம் தொகுதியில் அவர் நின்னது. இங்கிருந்து தான் அவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நீங்க குடியாத்த மக்கள் நினைத்திருந்தால் பெருந்தலைவர் காமராஜர் அப்பவே தொகுச்சிருக்கலாம். ஆனா குடியாத்த மக்களை பொறுத்த மட்டும் அவருடைய நம்பிக்கையை பெற்ற பெருந்தலைவர் காமராஜர் இவ்வளவு எல்லா திட்டங்களையும் கொண்டு வருவதற்கு அவரை சட்டமன்ற உறுப்பினராக அனுப்பி வைத்தது நம்முடைய இந்த மண். இந்த மண்ணில் இருந்துதான் பெருந்தலைவர் காமராஜர் ஒரு நியாயமான ஆட்சியை, ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை, ஒரு லஞ்சம் வாங்காத ஆட்சியை கொடுத்தார்.
அதற்காகத்தான் குடியாத்தத்தில் அன்னைக்கு அவருடைய பிறந்த நாளை விருதுநகருக்கு போயிட்டு வந்துட்டு நாங்கள் குடியாத்தத்தில் வந்து கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம். உங்க எல்லாருடைய அன்பும் உங்களுடைய ஆசியும் உங்களுடைய குடும்பத்தாருடைய உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசியினாலும் பெருந்தலைவர் காமராஜர் இதே இடத்துல இருந்து முதலமைச்சர் ஆனார். பல வகையிலே புரட்சியை தமிழ்நாட்டில் செய்ய முடிச்சு. 13ஆம் தேதி இந்த விழாவை கொண்டாட ஆரம்பிச்சோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய சார்பா ஒரு வாரம் இந்த விழாவை கொண்டாடுறோம். 13ஆம் தேதி ஆரம்பிச்சு 19ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலம் 124வது பிறந்த நாளை கொண்டாடுறோம். பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள் ஒரு வாரம் ஏன் கொண்டாடணும்னு கேட்டீங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜரை பொறுத்த மட்டும் நாங்கள் ஒரு வாரம் இல்லை, ஒரு வருஷம் கொண்டாடணும். ஆனால் நம்மை பொறுத்த மட்டும் ஒரு வாரம் ஏன் கொண்டாடுகிறோம் என்றால், இந்த புதிதாக 59 வருஷத்துக்கு அப்புறம் 59 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் மரியாதை கிடைப்பதை போல, நம்ம அனைவருக்கும் பெருமை கிடைப்பதை போல நம்முடைய 2 அமைச்சர்கள் இப்பொழுது ஆட்சியில் இருக்காங்க. அருமைக்குரிய சகோதரர் விஜய் அவர்களுடைய அரசுல நம்மை பொறுத்த மட்டும் அருமைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய எண்ணம் என்பது என்னவா இருந்துச்சு? அவருக்கு மரியாதை தான் கொடுத்தாங்க கூட்டணி கட்சிக்காரங்க, அவருக்கு யாருக்கும் மரியாதை எல்லாம் கொடுக்காம இருக்கல. அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கு நல்லா மரியாதை கொடுத்தாங்க, அதுல எல்லாம் ஒரு கம்மி இல்லை. ஆனா கடைசி காங்கிரஸ் தொண்டருக்கு மரியாதை கொடுக்க மறந்த கட்சி கூட்டணி கட்சி ஆகிப்பட்டது. கடைசி தொண்டர்களுக்கு மரியாதை கொடுக்கல. சாமானியமான வட்டார நகர காங்கிரஸ் கமிட்டியில் இருக்க தோழர்களுக்கு, மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கு கூட்டணியில மரியாதை இல்லாதனுடைய விளைவாத்தான் நம்மை பொறுத்த மட்டும் ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்டோம். நம்ம என்ன கமிஷன் வாங்குறதுக்கு பங்கு கேட்டோம்? நம்ம என்ன மண்ணையும் கல்லையும் கலாண்டு வைக்கிறதுக்கு பங்கு கேட்டோம்? நம்ம கேட்டதெல்லாம் மரியாதைக்காக கேட்டோம். இங்க சுற்றுலாத்துறை அமைச்சர் இங்க இருக்காரு, உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்காரு. 2 பேரும் வியாழக்கிழமையும் புதன்கிழமை அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் வர்றார் சத்தியமூர்த்தி பவனுக்கு. காலையில் மாலை 5 மணிக்கு நீங்க பார்க்கணும்னா, என்ன பேசணும்னாலும் சரி, நீங்க 5 மணிக்கு புதன்கிழமை அன்னைக்கு 5 மணிக்கு சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்தீங்கன்னா 9 மணி வரைக்கும். நேத்தால போன வாரம்லாம் அண்ணனுக்கு 10:30 மணி ஆயிடுச்சான். 10:30 மணி வரைக்கும் காங்கிரஸ் தோழர்கள் அவருடைய குடும்பத்தில் இருக்கவங்களுடைய அட்மிஷனா இருக்கட்டும், மற்ற பிரச்சனைகளா இருக்கட்டும், கல்லூரியில் படிக்கிற பிரச்சனைகளா இருக்கட்டும், எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சொல்றாங்க. திரு ராஜேஷ்குமார் சுற்றுலாத்துறை அமைச்சர் வியாழக்கிழமை அன்னைக்கு அதே மாதிரி 5 மணிக்கு அங்கிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு நாள் கட்சி அலுவலகத்திலிருந்து சத்தியமூர்த்தி பவன்ல 2 பேரும் 2 வாரங்கள் சந்திச்சிருக்காங்க. நான் இதே காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு வேணுகோபால் அவர்கிட்ட சொன்னேன், நம்ம அமைச்சர்கள் 2 பேரும் 2 வாரமா இருக்காங்க, ராகுல் காந்தி அவர்கிட்ட, தலைவர் ராகுல் காந்தி அவர்கிட்ட சொல்லணும்னு சொன்னேன். அவர் சொன்னாரு 54 வாரம் இருந்து முடிக்கட்டவங்க, அதாவது ஒரு வருஷம் 54 வாரம் அவர்கள் இருந்துட்டு எவ்வளவு மனுவை எத்தனை பேருக்கு பிரச்சனையை தீர்த்து வச்சாங்கிற லிஸ்டோட போய் தலைவர்கிட்ட போய் காட்டு. அதுக்கு முன்னாடி சொல்லாத. ஏன்னு முதல்ல எல்லாம் பிகினிங்லாம் நல்லா தான் இருக்கான், நல்ல முதல்ல தொடக்கமெல்லாம் நல்லா தான் இருக்கு. நம்ம கடைசியா பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒன்று கொட்ட விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி 2 அமைச்சர்கிட்ட சொன்னேன். அதனால நம்மை பொறுத்த மட்டும் நம்முடைய அமைச்சர்கள் 2 கண்களாக நமக்கு இருக்காங்க. திரு விஸ்வநாதன் அவர்களும் திரு ராஜேஷ்குமார் அவர்களும் உங்களுடைய அமைச்சர்களாக இருக்கிறார்கள், நம்முடைய அமைச்சர்களாக இருக்கார், காங்கிரஸ்காரனுடைய அமைச்சர்களாக இருக்கார். உங்களுக்கு எந்த விதத்திலும் எந்த உதவி தேவைப்பட்டாலும் சரி, அவர்களால் முடிந்த அளவு நேர்மையாக, எதுவும் கமிஷன் வாங்காத, லஞ்சம் வாங்காத அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அதனாலதான் ரொம்ப பெருமையா இருக்கு. நம்மை பொறுத்த மட்டும் நம்முடைய அமைச்சர்களை பற்றி ஒரு வார்த்தை இதுவரைக்கும் சொல்ல முடியாது. நம்மை பொறுத்த மட்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் நான் 13 வருஷம் இருந்திருக்கேன். யாராவது ஒரு ஆள் என்னை நான் கமிஷன் வாங்கினேன், நான் வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தினேன், நான் கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்தேன், வாங்குற காசு வாங்கினேன் யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏனென்றால் என்னை பொறுத்த மட்டும் அதில் தெளிவாக இருக்கிறோம். நம்மை பொறுத்த மட்டும் நம்முடைய டிஎன்ஏவே நேர்மைதான். காங்கிரஸ்காரனுடைய டிஎன்ஏ நேர்மைதான். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய டிஎன்ஏ காமராஜருடைய டிஎன்ஏ, நம்முடைய டிஎன்ஏ தீரர் சத்தியமூர்த்தியுடைய டிஎன்ஏ, நம்முடைய டிஎன்ஏ கக்கன்ஜியோட டிஎன்ஏ, நம்முடைய டிஎன்ஏ அன்னை இந்திரா காந்தி அவருடைய டிஎன்ஏ. நம்மை பொறுத்த நேர்மையாக இருக்கப்படையவர், நம்ம மற்றவர்களுடைய சொத்துக்களுக்கு ஆசைப்படாதவர்கள். ஊருக்கு சொத்தை ஆட்டையை போட்டு சாப்பிடுறது காங்கிரஸ்காரனுக்கு தெரியாது. சொந்த சொத்தையே காப்பாற்ற தெரியாதவன் காங்கிரஸ்காரன், சொந்த சொத்தையே கொடுத்து வாழ்ந்தவன் காங்கிரஸ்காரன். அதுதான் காங்கிரஸ்காரனுடைய பலம். கடைசியாக பெருந்தலைவர் காமராஜர் மறையும் பொழுது 8-10 வேட்டி சட்டையும் 2-3 ஒரு 100 ரூபாயோ 120 ரூபா காசு தான் இருந்துச்சு. அதை தவிர ஒண்ணுமே இல்லை. வாடகை வீட்டில் தான் வாழ்ந்தார் மனுஷன். வீடும் இல்லை, வாசலும் இல்லை. காரும் டிவிஎஸ் கம்பெனி கொடுத்த கார், டிவிஎஸ் கம்பெனி கொடுத்த கார் தான் காங்கிரஸ் காரை வச்சிருந்தாரு ஒழிய அவருக்கு காரு கூட கிடையாது. அவ்வளவு பெரிய மனுஷராக இருந்தவருக்கு 11 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர்கிட்ட காரு கூட கிடையாது. இப்ப 11 வருஷம் 10 வருஷம் 6 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எப்படி காசு இருக்கு.
ஏக்கர் கணக்கில் இடம் இருக்கு, ஏக்கர் கணக்கில் கடை இருக்கு, வசதி வாய்ப்புகள் அவ்வளவு இருக்கு. ஆனா பெருந்தலைவர் காமராஜருக்கு அப்புறம் அப்படி ஒரு நேர்மையான ஒரு முதலமைச்சர் இந்தியாவிற்கு தமிழ்நாட்டில் கிடைக்கல. 59 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் ஒரு முறை லஞ்சம் வாங்காத முதலமைச்சர், நேர்மையான முதலமைச்சர் வர வேண்டும் என்று தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்ததுதான் அருமைக்குரிய சகோதரர் விஜய் அவர்களை. விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களோடு இருக்கு அவருக்கு இருக்கின்ற பாசம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. ராகுல் காந்தி அவர்களை அவர் அழைத்தது மை டியர் பிரதர் தான் சொன்னார். அன்னைக்கு வரும்போது அவர் சொன்னது என்ன, இதுவரை ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் உண்மையான அன்போடு ராகுல் காந்தியை நேசிப்பவராக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சகோதரர் விஜய் அவர்கள் இருக்கிறார். அவருடைய ஆட்சி நேர்மையான ஆட்சியாக இருக்கிறது. அவருடைய ஆட்சி ஏழை மக்களுடைய நல்லவர்களுடைய ஆட்சியாக இருக்குது. நாம் துணை நிற்போம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நம்ம அவரோடு துணை நின்று இந்த ஆட்சி நல்லபடியாக ஆகணும். வெறும் கமிஷன் ஆட்சியாக 2% ஆரம்பிச்சாங்க கமிஷன் 67, 68 2% ஆரம்பிச்ச கமிஷன் 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 28, 26, 28, 30, 32, 34, 36, 38, 39 வரைக்கும் போயிடுச்சு. திருப்பி வந்திருந்தா 45 ஆயிருக்கும். 45% கமிஷன் வாங்கி ஆட்சி நடத்துற ஆட்சி முறையை மாற்றி கமிஷன் இல்லாத ஆட்சியாக மாற்றியதனுடைய விளைவா பார்ட்டி ஃபண்டே வாங்க மாட்டோம் அப்படின்னு ஒரு ஆட்சி நடத்துறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. இது இந்த துவக்கத்திலேயே மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. பார்ட்டி ஃபண்ட் வேணாம், பார்ட்டி ஃபண்டே கிடையாது, ஒழுங்கா ரோட போடு, ஒழுங்கா கட்டடத்தை கட்டு, ஒழுங்கா வேலையை பாரு, டிரான்ஸ்ஃபருக்கு காசு கிடையாது, அட்மிஷனுக்கு காசு கிடையாது, பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணுமா காசு கிடையாது, காலேஜில் சீட்டு கூட்டணுமா காசு கிடையாது. இது எல்லாமே காசு கிடையாது என்பது மிக மிக முக்கியமானது. அதே நேரத்தில் இது காசு கிடையாது என்பது வெறும் பணக்காரர்கள் மட்டும் சம்பாதிச்சு போயிடக்கூடாது, வெறும் ஓனர் மட்டும் சம்பாதிச்சு போயிடக்கூடாது. சாமானியர்களுக்கும் விலை அந்த பலன் போய் சேரணும் என்பதை மாண்புமிகு அமைச்சர்கள் பார்க்கணும். ஏன்னாட்டா அவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் நாளைக்கு கேபினெட்ல உட்கார போறாங்க அமைச்சரவையில். நம்மை பொறுத்த மட்டும் பெருந்தலைவர் காமராஜரை புகழ்வதற்காக இந்த கூட்டம். நான் எதற்கு வெறும் கரப்ஷனை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, லஞ்சம் மட்டும்தான் இந்தியாவுடைய மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அதுவும் குறிப்பிட்ட சயின்டிபிக் கரப்ஷன் ஆயிடுச்சு. மோடியை பொறுத்த மட்டும் அதானி அம்பானியை நம்பி மட்டும்தான் அந்த நாட்டை நடத்துறாரு. அதானி அம்பானியை வச்சுதான் மொத்த நாடே நடந்துகிட்டு இருக்கு. எல்லா வேலையும் அதானி அம்பானிக்கு பேரும், அதானி அம்பானி கொடுக்குற காசை வச்சு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இருக்கிறதுலே பெரிய பணக்கார கட்சியா பாஜக மாறிடுச்சு. இருக்கிறதுலே பெரிய பணக்கார கட்சியா ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ்க்கு இல்லாத கட்டடமே கிடையாது இந்தியாவில். எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய கட்டடம் வச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய கட்டடங்களும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபிளைட்லையும் போற அளவுக்கு ஆர்எஸ்எஸும் பாஜகவும் உயர்ந்திருக்கிறது என்றால் எல்லாம் வெறும் லஞ்சம் வாங்கின பணம். நம்மை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி இன்னும் ஏழையாட்டா இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு பெருந்தலைவர் காமராஜர் சேர்த்து வச்ச சொத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. அதுவும் சத்தியமூர்த்தி பவனையும் காமராஜர் அரங்கத்தையும் தவிர வேற எங்கேயும் நமக்கு சொத்து இல்லாம போயிருக்கு. மாவட்டங்கள்ல அங்கே பாத்தீங்கன்னா பல பேர் வேற வேற கட்சிகளுக்கு போகும்போது பல பேர் அந்த சொத்துக்களை எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா அது எல்லாத்தையும் மீட்டெடுக்கின்ற வேலை என்பது ஒவ்வொரு காங்கிரஸ்காரருடைய பொறுப்பு. நம்மை பொறுத்த மட்டும் காமராஜர் சேர்த்து வந்த சொத்தை காங்கிரசுடைய தலைவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் கிராமங்கள்ல காமராஜர் கேட்டதுக்காக காங்கிரஸ் கட்சிக்காக அலுவலகங்களா கொடுத்தத ஜனதா கட்சின்னு பிரிஞ்சு போகும்போது அதை ஆட்டையை போட்டு என்னமோ பண்ணிட்டாங்க. அது எல்லாத்தையும் நம்ம மீட்டெடுக்கணும். நம்மை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய சொத்து பெருந்தலைவர் காமராஜர் சம்பாதித்து வந்த நேர்மையும் எளிமையும் நம்முடைய சொத்தா நம்ம பார்க்கணும். நம்மை பொறுத்த மட்டும் மற்ற கட்சியெல்லாம் திட்டுறதுக்காக நம்ம வரல. ஆனாலும் நம்மளை சும்மா விட மாட்டாங்க. நான் பாட்டுக்கு தான் வந்துகிட்டு இருந்தேன். இன்னைக்கு மதுரையில இருந்து நான் வரும்போது நான் பாட்டுக்கு தான் வந்துகிட்டு இருந்தேன். அதை பத்தி யோசிக்கவே இல்லை. நம்ம பேச போறது காமராஜரை பத்தி பேச போறோம், காமராஜருடைய ஆட்சியை பத்தி பேச போறோம், காமராஜருடைய நேர்மையை பத்தி பேச போறோம். காமராஜரை பொறுத்த மட்டும் அவரை கொண்டாடுவதற்காக நாம் செல்கிறோம் என்று தான் நினைச்சிட்டு வந்தேன். ஆனா வாலண்டரியா ஆர்எஸ் பாரதி மாற்றிக்கிட்டா இருப்பேன். ஆர்எஸ் பாரதி இன்னைக்கு காலையில நம்ம சொல்லியிருக்காரு, சாயந்தரம் ஏதோ சொல்லியிருக்காரு. அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் இன்னொரு முக்கியமான தகவலை உங்கள்கிட்ட சொல்லணும். பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் 13ஆம் தேதி தொடங்கணும். மெரினா கடற்கரையில் அவருடைய
மண் உருவமா பெருந்தலைவர் காமராஜருடைய உருவத்தை உருவாக்குற பொறுப்பு சாமுவேல் திரவியம் அவர்களுக்கும் அந்த மாவட்ட தலைவர்களாக இருக்கின்ற நம்முடைய விஜய் அவர்களுக்கும் அருமை தம்பி சரவணன் அவர்களுக்கும் கொடுத்துருந்தோம் நினைக்கிறேன். இந்த குழு என்ன பண்ணுச்சு அப்படின்னா அங்க 13ஆம் தேதி திறப்பு விழாவுக்காக போயிருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா அதை சாதாரணமா போறவர்கள் எல்லாரும் அதை செல்ஃபி எடுத்து அதற்காக வீடியோ போட்டு பெருந்தலைவரை கொண்டாடுகின்றதை பார்க்கும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. பெருந்தலைவர் நம்மோடு உயிரோடு இருக்கிறார், அவருடைய ஆத்மா நம்மோடு இருக்கிறது. பெருந்தலைவர் மேல் இருக்கின்ற அன்பு, மக்கள் வைத்திருக்கின்ற அன்பு ராமேஸ்வரத்தில் அதே மாதிரி நேற்று இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அங்கே தஞ்சாவூர் மாவட்டத்தில் அங்கே கடல் வரும்டா, ஊர் என்ன, புதுப்பட்டியில இதே மாதிரி காமராஜருடைய உருவத்தை உருவாக்கியிருக்காங்க. காமராஜர் மேல் இருக்கிற அன்பு என்பது மிகப்பெரிய அன்பு. அது அவர் மேல் மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை மிகப்பெரியது என்பது நமக்கு தெரியுது. இன்னைக்கு நம்மை பொறுத்த மட்டும் எல்லாரும் கரைபடியாத கரங்கள் சொல்லி கை வச்சு நம்ம இன்னைக்கு அமைச்சர்கள் 2 பேரும் தொடக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க தானே அதிகாரத்தில் இருக்காங்க. அமைச்சர்கள் அதிகாரத்தில் இருப்பதால் அவர்களுடைய கரங்கள் கரைபடவில்லை என்பதை காட்டுவதற்காக, லஞ்சம் வாங்கவில்லை என்பது இன்று அவர்கள் துவக்கி வைத்த அந்த கேம்பெயின் நடந்துகிட்டு இருக்கு. 17, 18ஆம் தேதிகள்ல எல்லாரும் அரசு அலுவலகங்களுக்கு முன்னால லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் அப்படிங்கிற கேம்பெயின்ல கையெழுத்து வாங்க சொல்ல போறோம். யாரெல்லாம் லஞ்சம் வாங்கலையோ, யாரெல்லாம் லஞ்சம் கொடுக்க விரும்பலையோ அவங்க எல்லாம் கையெழுத்து போடலாம். யாரெல்லாம் கையெழுத்து போடலையோ அவங்க எல்லாம் லஞ்சம் வாங்குறான்னு அர்த்தம். அதனால தயவு செய்து சொல்லுங்க, யாரெல்லாம் கையெழுத்து போடலையோ நீ எல்லாம் கட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கப்பா, நான் விடல, உன்னோட பழக்கம் மாற மாட்டேது அப்படிங்கறத சொல்லுங்க. நம்மை பொறுத்த மட்டும் 2019ஆம் தேதி இன்று இந்த கூட்டம் நடக்குது. 19ஆம் தேதி மதுரையிலே நிறைவு விழா நடக்க போகிறது. மாண்புமிகு முன்னாள் நிதியமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களும் அருமைக்குரிய அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிற போறாங்க மதுரையில். அதனால இந்த நிறைவு விழா என்பது 19ஆம் தேதி மதுரையில் நடக்கும். நம்முடைய பார்வை என்பது லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர், இதுதான் நம்முடைய வார்த்தைகளா இருக்கணும். நாம் இதை கொண்டு செல்ல வேண்டும். நம்மை பொறுத்த மட்டும் காங்கிரஸ்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த தகுதி இருக்கிறது இதை பற்றி சொல்வதற்கு. நம்மை பொறுத்த மட்டும் நம்ம 60 வருடங்களாக 59 வருஷமா இவ்வளவு நாள் தவம் இருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த துண்டை போட்டுக்கிட்டு நம்ம பெரியவர்களையும் சகோதரர்களையும் நான் நடந்து வரும்போது பார்க்கும் பொழுது இவ்வளவு நம்பிக்கையோடு